இன்னைக்கு வீடியோல டெலஸ்கோப் பில்டிங்ல புதுசா ஒரு இமேஜ் விட்டுருக்காங்க. இந்த இமேஜுக்கும் TH18க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி பில்டர்ல ஏதோ ஒரு ரீவொர்க் பண்ண போறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இதில் நம்ம 4x ஸ்டார் போனஸ் நமக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல நமக்கு ஃப்ரீ ஓட்ஸ் கிடைக்கும். இது என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா TH18 எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. TH18 வர மாதிரி இருந்தா நமக்கு ஸ்னீக் பீக் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இந்த மூணு இன்ஃபர்மேஷனை பத்தின ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் COC ரிலேட்டடா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது COC ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் கிளாसेस, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். நம்ம வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நிறைய பேர் எதுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க? இந்த மூணு இன்ஃபர்மேஷனும் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. சரி, நம்ம வீடியோ எங்கேருந்து தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுறோம்? 4x ஸ்டார் போனஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4x ஸ்டார் போனஸ் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? நாளைக்கு மதியானம் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். எப்பயும் போல இல்லாமல் இந்த 4x ஸ்டார் போனஸில் உங்களுக்கு ஓர்ஸும் 4x போனஸ் தான் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் ஹையர் லீக்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். ஃப்ரீ ஓர்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஸ்டார் போனஸ் எடுக்காம அப்படியே விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு சேர்த்து 2 போனஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நான் மதியானமே போடணும்னு நினைச்சேன். என்னோட பர்சனல் ஒரு காரணமா மதியானம் போட முடியல. சரி, அட்லீஸ்ட் எப்பயும் போற ஷெட்யூலுக்கு போட்டுடலாமேன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். அது அன்னிவனா ஒரு 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ போட்டமேன்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷம். வீடியோ போட்டதுலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 14 மணி நேரம் 16 மணி நேரம் அவைலபிளா இருக்கும் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டார் போனஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார் போனஸ்ல கிடைக்கிற ரிவார்டை மட்டும் கிளைம் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் 4 ஸ்டாரை போட்டு வச்சிருங்க. என்ன ரீசன்னால நான் சொல்றேன், உங்களுக்கு லூட் மட்டும் 4x போனஸ் கிடையாது, உங்களோட ஓர்ஸுமே உங்களுக்கு 4x ஸ்டார் போனஸ்ல தான் கிடைக்க போகுது. எக்ஸாம்பிள், நான் இருக்க லீக் 32. இந்த லீக்ல எனக்கு எவ்வளவு தெரியுமா ரிவார்டு கிடைக்கும்? ஸோ லூட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோல்டு, 12 லட்சம் எலிக்சர், ஒரு 5900 வந்து டார்க் எலிக்சர் கிடைக்குது. இது அப்படியே இன்டூ 4 போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 48,000 எலிக்சர், 48,000 கோல்டு, 23,000 டார்க் எலிக்சர் எனக்கு கிடைக்கும். அப்படியே ஓர் பக்கம் வந்தோம்னா 1070 சைனி, 63 க்ளோயி, 2 ஸ்டார் கிடைக்குது. இது அப்படியே இன்டூ 4 போட்டுக்கோங்க. 4000 சைனி, 250 க்ளோயி, இது இல்லாம 8 ஸ்டாரி வரி கிடைக்கும். உங்க 4 நாள்ல கிடைக்க வேண்டிய போனஸ் ஒரே நாள்ல கிடைக்கும். இது இல்லாம நீங்க ப்ரீவியஸா ஒரு போனஸ் எடுக்காம விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 நாள் போனஸ் உங்களுக்கு ஒரே மணி நேரத்துல ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்டார் போனஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் போனஸை மட்டும் நீங்க கிளைம் பண்ணாம வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த டைம்ல வேற ஹேமர் ஜாம் வேற போயிட்டு இருக்கா. ஸோ இந்த லூட் இன்னும் நமக்கு பூஸ்டா தான் இருக்கும். 4x ஸ்டார் போனஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்க ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷன்ல தட்டிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது, புதுசா டெலஸ்கோப் பில்டிங் ஒன்று கொடுத்தாங்க. இந்த பில்டிங்ல இன்னைக்கு புதுசா ஒரு இமேஜ் அப்டேட் ஆயிருக்கு. இந்த இமேஜுக்கும் TH18க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த இமேஜை வச்சு நமக்கு என்ன சொல்ல வராங்க? இதையும் பில்டரையும் எதுக்காக கனெக்ட் பண்றாங்க? இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ப்ரீவியஸாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது இப்போ நம்ம வில்லேஜ்ல 6 பில்டர் அவைலபிளா இருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து உங்க வில்லேஜை மேக்ஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு 2-3 பில்டிங் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ 3 பில்டர் வேலை செஞ்சுட்டு இருப்பான், மிச்சம் 3 பில்டர் சும்மா தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா ஒரு பில்டர் வேலை செஞ்சுட்டு இருப்பான், மிச்சம் இருக்க 5 பில்டர் சும்மா தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிலைமை வரும். அப்படி இல்லையா, நீங்க ஒரு பில்டருக்கு லூட் வச்சிருப்பீங்க, மிச்சம் இருக்க 5 பில்டருக்கு லூட் இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு பில்டர் வேலை செய்வான், மிச்சம் 5 பில்டர் அவைலபிளா இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு பில்டர் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு இப்போ எப்படி நம்ம அப்ரெண்டிஸ் பில்டர் வந்து சப்போர்ட்டுக்காக கொடுக்குறோம், அதே மாதிரி மற்ற பில்டர் சப்போர்ட் பண்ணா அந்த டைமை சீக்கிரம் ரெடியூஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம்ல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம COCல பேசியிருந்தோம். மேபி அந்த கான்செப்டுக்காக ஒரு இமேஜா இருக்குமோன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். TH18ல எடுத்துட்டு வர போறான். அப்படி இல்லைன்னா எல்லா பில்டிங்க்குமே எல்லா டவுன் ஹாலுக்குமே இது அப்ளிகபிளா இருக்க போகுதா? இல்ல ஒன்லி ஃபார் பில்டிங் அப்ளிகபிள், இது பேரக்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது, ஹீரோஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷனோட கொண்டு வர போறாங்களா? இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் COCல நிறைய பிளேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரே ஒரு ஹீரோஸை அப்கிரேட் பண்ணுவேன். அப்கிரேட் பண்ணிவிட்டு இருக்கிற 5 பில்டரை ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றதுக்காக அமுச்சு விட்டுருவேன். ஸோ ஒரு பில்டர் அப்கிரேட் பண்ணும்போது அப்கிரேடிங் டைம் அப்படியே கம்மியாகிட்டே வரும். இப்போ ஒரு பில்டர் அப்கிரேட் பண்றதுக்கு 6 நாள் வச்சுக்கோங்க, 2 பில்டர் அப்கிரேட் பண்ணா அதோட டைமிங் வந்து 3 நாளா கம்மியாடும். ஸோ இன்னொரு பில்டர் சேர்ந்து அப்கிரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் இன்னும் கம்மியாகும். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜா இருக்கும்?
நீங்கள் என்னத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாருக்கு எடுத்துகிட்டு போவீங்க, கிளான் வாருக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு சிலருக்கு ஹீரோஸ் இல்லை அப்படின்னாலே கை உடைஞ்ச மாதிரி ஆகிடும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோஸ் எப்படியாட்டும் அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸ் லெவல் ஹீரோஸ் எல்லாமே ஒன்று புக்கை வச்சு முடிக்கிறது இல்லை ஹேமர் வச்சு முடிக்கிறதுன்னு சொல்லி இன்ஸ்டன்ட்டாக தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன் அடுத்தவங்களை சொல்லணும், என்னையே வச்சுக்கோங்களேன். என்னோட மேக்ஸ் லெவல் ஐடி அதாவது TK17 ஐடி இருக்கு தெரியுமா, அந்த ஐடியில் ஒரு ஹீரோஸை கூட நான் அப்கிரேட் பண்ணது கிடையாது. எல்லா ஹீரோஸையுமே புக்கை வச்சு அன்லாக் பண்ணுறது, ஹேமர் வச்சு அன்லாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. இதுக்கு பின்னாடியே 2 பில்டிங் அப்கிரேடில் இருக்குது. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து இந்த பில்டிங்க்கு மட்டும் பில்டர் சப்போர்ட் நீங்கள் வாங்கிக்கலாம், மற்ற பில்டர் சும்மா இருந்தாங்கன்னா அந்த பில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்து அந்த ப்ரெடிக்ஷன் படி நமக்கு பில்டரை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறா? முதல் ஓட்டு என்னோடது. இதே மாதிரி நீங்களும் ஓட் பண்ண நினைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. அடுத்ததான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது TK18 எப்போ ப்ரோ வரப்போகுது. TH18 வர மாதிரி இருந்தால் நமக்கு என்னென்ன புதுசாக வரப்போகுது, அப்படியே வந்ததுன்னா ஸ்னீக் பீக் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுதான் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கொஸ்டின். நம்ம TH18 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ நவம்பர் 17 நமக்கு TH18 வந்துடும், அது கன்ஃபார்ம்டு. பட் அதுக்கு முன்னாடி TH18 என்னென்ன வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் வந்தால் எப்போ ஸ்னீக் பீக் வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் TH18 வருதுன்னா கண்டிப்பாக புதுசாக ஏதாவது ஒரு ட்ரூப் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ட்ரூப்புக்காக ஒரு ஸ்னீக் பீக் வரும். அந்த ட்ரூப்புக்குடைய ஆல்ரெடி இருக்கிற ட்ரூப்ஸ் ஏதாவது டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் TH18 வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு புது டிஃபென்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் லெவல் வரும். அதை பற்றி ஒரு ஸ்னீக் பீக்கில் நமக்கு தெளிவாக டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. புது ஹீரோஸ் வர மாதிரி இருந்தால் அது, அப்படி இல்லைன்னா பெட்ஸ் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஸ்னீக் பீக். 3வது ஸ்னீக் பீக்கில் ஹீரோஸு அப்படி இல்லைன்னா பெட்டு. இது வரைக்கும் ரூமர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, புதுசாக நமக்கு ஒரு பெட்டு வரப்போதுன்னு ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஸ்னீக் பீக் வந்தால் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நமக்கு 3 ஸ்னீக் பீக் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடைசி ஸ்னீக் பீக் என்ன தெரியுமா, TH18. TH18 வரும்போது நமக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுமா வருவாங்க, இப்போ வரப்போகிற TH18 என்ன மாதிரி இருக்கும், அந்த டவுன் ஹால் எப்படி அட்டாக் பண்ணும், இந்த டவுன் ஹாலில் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது கூடவே மற்ற டவுன் ஹால் பிளேயர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த அப்டேட் வரும். என்ன அப்டேட் வரும், TH18 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ஹேமர் ஜாமுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைமிங்கில் உங்கள் பில்டிங் அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு டைமிங்கில் நீங்கள் வால்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காஸ்ட்டை ஒரு 5 to 10% ரெடியூஸ் பண்ணுவாங்க. TH1லேருந்து TH17 பிளேயர் வரைக்குமே எல்லாருக்குமே மேசிவாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன காஸ்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த டவுன் ஹால் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அப்டேட்டில் வரும். ஸோ மொத்தமாக நமக்கு வரப்போகிற ஸ்னீக் பீக்கு 4 ஸ்னீக் பீக்கு. ஸோ TH18 வந்து 17 வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு நமக்கு ஸ்னீக் பீக் அவைலபிளாக இருக்கும். இந்த கணக்குப்படி பார்த்தா 13 நவம்பர் 13 நமக்கு ஸ்னீக் பீக் ஸ்டார்ட் ஆகிட்டு நவம்பர் 16 வரைக்கும் நமக்கு ஸ்னீக் பீக் வரும். நவம்பர் 17 TH18 நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த ரிலீஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒரு 60% பிளேயர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பீங்க. மிச்சம் இருக்க 40% பிளேயர் என்னது புது டவுன் ஹாலா, இதெல்லாம் யார் கேட்டா, இதெல்லாம் யாரா எடுத்துகிட்டு வர சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பீங்க. பட் இருந்தாலும் புரியுது, இருக்கிற பிளேயர்ஸை ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்க வச்சுக்கணும்னா புதுசாக அப்டேட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது சிஓசிக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தினால இவங்கள வேற வழி இல்லாமல் புதுசாக டெவலப் பண்ணி எதாவது ஒன்று உள்ள கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. TH18 வந்த உடனே நம்ம அன்லாக் பண்ணிட்டு அந்த TH என்னதாண்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணி கண்டிப்பாக பார்த்துருவோம். இந்த ஸ்னீக் பீக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கூடவே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தது 3 இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறந்துடாம கமெண்ட் லீவ் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். நாளைக்கு என்னுடைய மீட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.